ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு வஞ்சிரம் கருவாடு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வஞ்சிரம் கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைலில் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம தவாயை காய வச்சுட்டு ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, ஒரு 10லேருந்து 15 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சு 2-3 வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கெலாம் குண்டு குண்டாக தான் கட் பண்ணணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா பழமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். 2-3 தக்காளி திட்டமான அளவு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் தேவையான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லது. இந்த பிளாக் சீட்ஸ்லாம் இல்லாத கத்திரிக்காயாக எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து வரும். கத்திரிக்காய் மட்டும் நான் தக்காளியோடவே போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது எனக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி. கருவாட்டு குழம்புக்கு நாட்டு காய்கறிகளை போட்டு வைக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணியே நல்லா இறங்கி உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணி மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிட்டா நமக்கு அந்த காய்கறியில் இருக்கிற அந்த வாட்டர் குவான்டிட்டியெல்லாம் இறங்கி நமக்கு அதிலே வந்து காய்கறிலாம் வெந்து வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், அந்த காய்கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எவ்வளோ இறங்கி வந்திருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு, எனக்கு நல்லா கருவாட்டு குழம்பு நல்லா எனக்கு வீட்டில் செலவாகுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம காய்கறிகளுக்கும் ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிறப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயம் வஞ்சரம் கருவாடு துண்டுகளை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க அந்த கருவாட்டில் இருக்கிற செதில்கள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துட்டு கருவாடு வெந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு இப்படி தான் பண்ணணும். கருவாடு போட்டோடனே பார்த்திங்கன்னா அந்த நல்ல கருவாட்டு குழம்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you next video guys. Bye.